மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 70. மனிதர்களை எடை போட்டுக்கொண்டே இருந்தால் அவர்களை நேசிக்க நேரம் கிடைக்காது. சாக்ரட்டிஸ் வரிகள். வித்யாதரனிடம் ஓடி வந்தாள் தூரிகா. மாமா மாமா. போனில் இருந்து பார்வையை அவளிடம் செலுத்தியவன் அழகான புன்னகையோடு, ஹாய் கியூட்டி, வாட் டு யூ வாண்ட் என்றான். எங்க கீர்த்தி அத்தை இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஓ என்றவன் தேங்க்ஸ் என்று விட்டு வாங்கி படித்தான். ஹாய் ஹேண்ட்ஸம் மாப்ள, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனால எனக்கு நீங்கள் வேண்டாம். நான் என் லவ்வரை தேடி போகிறேன். பாய் என்று எழுதியிருந்தது. படித்து விட்டு சின்னதாக சிரித்து கொண்டான். தன் பாக்கெட்டில் இருந்த பேனாவை எடுத்து அதன் கீழே எழுதினான். தேங்க்யூ, எனக்கு உங்கள் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் போகிறதுனால எனக்கு ரூட் கிளியர் ஆகிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்டோட அழகுக்கு நான் பொருத்தமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் கொஞ்சம் குறைவாகவே இருப்பேன். அதனால் என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க ப்ளீஸ். அதனை மடித்து மீண்டும் தூரியிடம் தந்தான். அவள் அவனை ஒரு மார்க்கமாக பார்த்தாள். அதனை கண்டு கொள்ளாமல், இதை கீர்த்தி அத்தைக்கிட்ட கொடுத்துடு என்றான். அவள் மீண்டும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேகமாக கீர்த்தியின் அறைக்கு வந்தாள். ஏய் வா வா, என்ன சொன்னாரு? ஆர்வத்தோடு கேட்டது கீர்த்தி இல்லை. அவளை சுற்றி அமர்ந்திருந்த ராஜி, சாதனா, சம்யுக்தா மற்றும் சுந்தரி. என்று முகத்தை சுருக்கி கோபமாக கீர்த்தியின் முன்னே அதே பேப்பரை நீட்டினாள். ஆளப்பாரு, எதுக்குடி முகம் அப்படி போகுது என்றவாறே அவள் தலையில் கொட்டினாள் ஹர்ஷிதா. சிப்ப, எதுக்கு கொட்டுற? நான் என்ன போஸ்ட் உமனா? 2 பேருக்கும் லெட்டர் மாற்றிவிட என்றாள் தூரிகா கோபமாக. வெவ்வே வெவ்வே என்று அவளிடம் பழிப்பு காட்டிவிட்டு, வாயப்பாரு, அப்படியே உன் அம்மாவை மாதிரி என்றாள். சுந்தரி சிரிப்போடு பார்த்துவிட்டு திரும்பிக் கொள்ள, இப்போ எதுக்கு எங்கள் அம்மாவை இழுக்கிற என்றாள் தூரிகா. ஆமாம், உங்கள் அம்மாவை தான் இழுக்கிறாங்க என்று ஹர்ஷி பதிலுக்கு பேசினாள். ஷூ ஷூ, சின்ன பிள்ளைங்க வெளியில் போய் சண்டை போடுங்க என்றாள் ராஜி. ஏய் போடி வெளியில் என்றாள் ஹர்ஷி தூரிகாவிடம். ஓஹோ, நான் வெளியில் போகணுமா? அதுக்கு என்ன, போயிட்டா போச்சு. போய் ரகு மாமா கிட்ட, மாமா மாமா, கீர்த்தி அத்தை புதுசாக வந்த மாமாவுக்கு லெட்டர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன், கூடவே கிஸ் கொடுத்தாங்கன்னு பொய்யும் சொல்கிறேன், போகவா என்றவளை எல்லோரும் அடிப்பாவி என்று வாயின் மேல் கையை வைத்து அதிர்ச்சியாக பார்க்க, ஹர்ஷி அவளை இழுத்து தன் மடியில் அமர வைத்து அவள் கன்னத்தில் குட்டி குட்டியாக அடித்து, விஷம் 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 என்றாள். இப்போ தெரியுது சுந்தரி, நீங்க ஏன் ஒத்த பிள்ளையோடு நிறுத்திட்டீங்கன்னு என்று குறும்பாக சொல்லி சிரித்தாள் சாதனா. தலையில் அடித்து கொண்டாள் சுந்தரி. அதற்குள் வித்யாதரன் எழுதி தந்ததை படித்த கீர்த்தியின் முகத்தில் புன்னகை அரும்பியது. என்ன என்ன இருக்கு? பைலட் மாப்பிள்ளை என்ன எழுதி கொடுத்திருக்காரு என்று கேட்டு ஆளாளுக்கு அதனை வாங்கி படித்து விட்டு சிரித்தார்கள். தான் அழகுன்னு பீத்திக்கிட்டதுக்கு எவ்வளோ நேக்கா சரண்டர் ஆகிட்டார் பாத்தியா? ராஜி கிண்டலாக கூறினாள். அக்கா, பொழைக்க தெரிஞ்சவர் தான்க்கா என்றாள் சம்யுக்தா. என்று எல்லோரும் சத்தமிட கீர்த்தியின் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. அப்பொழுது ரகுவும் மீராவும் அறைக்குள் வர ஹர்ஷி கவனமாக தூரியின் வாயை பொத்தி தன்னிடமே இறுக்கிக் கொண்டாள். கீர்த்தி தயாராக இருக்கிறாளா என்று பார்த்துவிட்டு அவளுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகளை எல்லாம் சொல்லிவிட்டு சென்றான் ரகு. கதவின் அருகில் சென்றவன், இன்ஸ்டா ட்விட்டர்னு போய்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் கூட லவ் லெட்டர் இன்னும் உயிர் வாழுது போல மீரா என்று கிண்டலாக மீராவிடம் கேட்டுவிட்டு சென்றான். அதை கேட்டு திகைத்து, கடவுளே என்று கண்களை மூடிக்கொண்டாள் கீர்த்தி. என்னடி, என் மச்சினனுக்கு நீ அனுப்புனியா இல்லை அவர் உனக்கு அனுப்புனாரா என்றாள் மீரா கிண்டலாக. 2 பேரும் அத்தை வேகமாக கூறினாள் தூரிகா. எல்லோரும் அவளை மறைக்க சிரித்து விட்டாள் மீரா. ஆனாலும் ரொம்ப கஷ்டம் மீரா, ரகு கிட்ட இருந்து உங்களால் எதையுமே மறைக்க முடியாதுல்ல என்றாள் சம்யுக்தா. அவர்கிட்ட இருந்து எதை மறைக்கணும், எதுக்கு மறைக்கணும் என்றவளை அதிர்ச்சியாக பார்த்தாள் சம்யுக்தா. ஷாக்க கொரை என்றாள் சாதனா சிரித்து கொண்டே. அவையெல்லாம் ஸ்பெஷலி மேனுஃபேக்சர்ட் பீஸ் சம்யு, அவ அப்படிதான் பேசுவா. ஏய் என்று அவள் தோளில் அடித்தாள் மீரா. அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு மீரா? நம்ம ஹஸ்பண்டுக்கு தெரியாம எதையாச்சும் மறைச்சு வச்சா அதுல இருக்கிற கிக்கே தனி என்று கோரி கண்ணடித்தாள் சுந்தரி. அப்படி சொல்லுங்க சுந்தரி என்றாள் சம்யுக்தாவும். அவர்களோடு சேர்ந்து சாதனாவும் சிரித்து கொண்டே ஹைஃபை தந்து கொள்ள, ஏய் என்ன விட்டுட்டீங்களே என்றாள் ராஜி. யூ டூ அண்ணி கண்கள் விரித்தாள் மீரா.
என்ன யூ2, உலகத்துல எல்லாருமே அப்படித்தான் என்றாள் சாதனா. கீர்த்தி கன்னத்தை விரலால் தட்டி ஏதோ யோசிக்க ஆரம்பிக்க, என்னடி யோசனை என்றாள் சாதனா. நான் மீரா அக்கா மாதிரி இருக்கணுமா இல்லை உங்க எல்லார மாதிரி இருக்கணுமான்னு யோசிக்கிறேன் என்றாள். நீ மீரா மாதிரி இருக்கணும்னா அதுக்கும் ஆளி என் தம்பி மாதிரி இருக்கணும், அது சாத்தியமா என்றாள் ராஜி. சான்ஸே இல்லை, எல்லோரும் கோரஸாக கோரினர். ஏன் ரகுவ மாதிரி உலகத்துல அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்க முடியும். மீராவின் முகத்தில் அவ்வளவு பெருமை. குகனை மடியில் வைத்து கொண்டு அமைதியாக எல்லோரும் பேசுவதை பார்த்து கொண்டிருந்த ஜோஷி மீராவின் முகத்தை கண்டு ஏளனமாக இதழ் சுழித்தாள். நீ எதில் அவருக்கு குறை வச்சிருக்க? அவர்கிட்ட இருக்கிற குறைகள் எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு நீ அவ்வளோ லவ்வை கொடுக்குற. அது கொஞ்சம் குறைச்சி கொடுத்து பாரு, அவரோட உண்மையான முகம் தெரியும் தனக்குள் சொல்லி கொண்டாள். கண்மணி வந்து ஐயர் அழைப்பதாக சொல்லி எல்லோரையும் அழைத்துச் சென்றார். அந்த பெரிய வீடு உறவுகளாலும் சந்தோஷத்தாலும் நிரம்பி வழிந்தது. தரனின் கண்கள் அடிக்கடி மாடியை தொட்டு விட்டு வர அவன் அருகில் அமர்ந்திருந்த வெண்மதி, எதுக்குடா இப்போ இப்படி ஓப்பனா அலையிற? கொஞ்ச நேரத்தில் அண்ணியை கூட்டிட்டு வருவாங்க, வெயிட் பண்ணு என்றாள் அவன் காதோரத்தில். அவளை முறைத்து விட்டு திரும்ப மீரா கீர்த்தியை அழைத்து கொண்டு வந்தாள். அவளை இமைக்காமல் பார்த்து கண்களாலேயே அவள் அழகை அள்ளி பருகினான். நடந்து வரும்போதே ஒரே ஒரு நொடி அவனை கண்ட கீர்த்தி யாரும் அறியா வண்ணம் கண்ணடித்தாள். அதில் அவன் முகம் செவ்வானமாக சிவந்து போனது. டே அண்ணா, என்னடா அண்ணி கண்ணெல்லாம் மடிக்கிறாங்க, உனக்கு வேற அதெல்லாம் மடிக்க தெரியாதே. ஏ பிசாசி, வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட? முகத்தை சிரித்தபடி வைத்து கொண்டு தங்கையை திட்டினான். ஆனாலும் அண்ணி பாவம், உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடக்கும்னே தெரியாது, என்ன பண்ண போறாங்களோ. விடாமல் அவள் அவனை சீண்டிக் கொண்டே இருக்க, அப்படியா என்று சிரித்து கொண்டே கேட்டு அவள் தொடையில் நறுக்கென்று கிள்ளி வைத்தான் தரன். ஆ எருமை, எதுக்குடா கிள்ளன? முகத்தை மாற்ற முடியாமல் அவசைப்பட்டவளாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். அப்போதுதான் சேரலாதனை கவனித்தாள். அவன் இவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு இருந்தான். என்ன, இவன் பார்வையே சரியில்லையே, ரொம்ப நேரமா நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கே. யோசித்து கொண்டே பார்வையை மாற்றிக்கொண்டாள். சிறிது நேரம் கழித்து அவனை பார்க்க இப்போதும் அவன் அவளையே தான் பார்த்து கொண்டு இருந்தான். அடங்கொய்யால என்று மனதிற்குள் அவனை திட்டிய நொடியில் அவன் புருவம் ஏற்றி என்ன என்பதை போல் கேட்டு கண்ணடித்தான். அதில் திகைத்து மீண்டும் பார்வையை மாற்றிக்கொண்டாள். ஆனால் அவ்வப்போது அவனை பார்க்க அவன் பார்வை அவளையே தொடர்வதைக் கண்டு அவளுக்கு அவசையாகி போனது. என்ன செய்வது என்று புரியாமல் விழித்தாள். கீர்த்திகா வித்யாதரன் இருவருக்கும் திருமண தேதி குறிக்கப்பட்டு லக்ன பத்திரிகை வாசிக்கப்பட்டது. கீர்த்திக்கு வெண்மதி நாத்தனார் முறையில் மாலை அணிவித்தாள். தரனுக்கு மச்சான் முறையில் யாரும் இல்லை என்பதால் கீர்த்தியின் தாய்மாமனாகிய ராஜேந்திரன் அவனுக்கு மாலை அணிவித்தார். அதன் பிறகு வெண்மதி கீர்த்தியின் அருகிலேயே அமர்ந்து கொண்டாள். இருவரும் சகஜமாக பேசிக்கொண்டிருக்க, அண்ணி அது யாரு என்றாள் சேரலாதனை கண்களால் காட்டி. அவர் என் அக்காவோட ஃப்ரெண்ட், ஏன் கேட்குற? சும்மாதான் அண்ணி, அவர் ஸ்டேட்டஸ் சிங்கிள் தான், நல்ல பையன், வேணும்னா நீ ட்ரை பண்ணலாம் என்றாள் கிண்டலாக. சீச்சி, அவர் ஆளும் மூஞ்சியும் என்ற வெண்மதியை வித்தியாசமாக பார்த்தாள் கீர்த்தி. ஹே, ஆர் யூ ஓகே? அவர் நல்லா இல்லையா? ஓஎம்ஜி, அப்போ உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளையே என் மாமனார் தேடி பிடிக்கணுமோ தெரியலையே என்றாள் கீர்த்தி சிரிப்போடு. அவளை செல்லமாக முறைத்தாள் வெண்மதி. தரன் கீர்த்தி இருவரையும் மோதிரம் மாற்றிக்கொள்ளச் சொல்ல அவள் கையை பிடித்து விரலுக்கும் நோகுமோ என்று மென்மையாக அணிவித்தான் வித்யாதரன். அவளோ மோதிரம் போடும் சாக்கில் அவன் உள்ளங்கையை சுரண்டி கிச்சு கிச்சு மோட்ட கூச்சத்தில் நெளிந்தான் அவன். என்ன ஆச்சுடா என்று அவன் அப்பா அதட்ட. மாமா, வருங்கால பொண்டாட்டியோட கைப்பட்டதுக்கே கூச்சத்தில் நெளியிறாரு உங்க பையன், அவர் அவ்வளோ அக்மார்த்தங்கமாக வளர்த்திருக்கீங்க என்றான் சேரலாதன். அவரோ பெருமையாக தன் மிலிட்ரி மீசையை முறுக்கி கொண்டார். அப்படியாடா அண்ணா என்று ஏற்றி இறக்கி கிண்டலாக மெல்லிய குரலில் கேட்ட வெண்மதி, அண்ணி இவனை நம்பாதீங்க, அவன் ஃபோனை வாங்கி பாருங்க, எத்தனை ஹேர் ஹோஸ்டஸ் நம்பர் இருக்கும் தெரியுமா, எல்லாருமே செம்ம அழகா இருப்பாங்க என்று கீர்த்தியின் காதை கடித்தாள். ஏ ராட்சசி, சும்மா இருடி என்று பதிலுக்கு மெல்லிய குரலில் அதட்டினான் தரன். நீ அவ சொல்றதெல்லாம் நம்பாத கீர்த்தி, என்னோட கோ பைலட் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேணும்னா செக் பண்ணிக்கோ என்றான் அவசரமாக. அதெல்லாம் தேவையில்லை. என் மேல அவ்வளோ நம்பிக்கையா? முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பேரிய கேட்டான். இல்லை, என் அத்தா மேல அவ்வளோ நம்பிக்கை, எனக்கு அக்மார் தங்கமாக தான் அவர் மாப்பிள்ளையை பார்த்துருப்பாருன்னு எனக்கு தெரியும் என்றாள் சட்டென்று. வாயை பொத்தி சிரித்த வெண்மதி, தொப்பி தொப்பி என்றாள் தன் அண்ணனிடம். அவன் இருவரையும் முறைத்துவிட்டு திரும்பிக் கொள்ள, அதெல்லாம் இருக்கட்டும்,
எங்க சேரா அண்ணா சைட் கேப்ல உங்க அப்பாவை மாமான்னு கூப்பிட்ட ரகசியம் என்னவோ என்றாள் வெண்மதியிடம் கீர்த்தி மெல்லிய குரலில். அதான் நீங்க அண்ணான்னு சொல்றீங்களே, அப்போ மாமா தானே? நல்லா சமாளிக்கிற என்று விட்டு அவள் பதிலை எதிர்பார்க்காமல் தரணின் உள்ளங்கையை சுரண்டினாள். அவன் அவளை பார்க்க, நீங்க எப்படிப்பட்டவர்னு உங்க கூட வாழ்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு ஓகேவா என்றாள். சந்தோஷமாக புன்னகைத்து டபுள் ஓகே என்றான். இருவரும் பார்வையை அகற்றாமல் ஏதோ ஒரு ஈர்ப்பு விசை கொண்டதைப் போல் பார்த்து கொண்டே இருந்தனர். இதோ என்னொடியின் வழிப்பறிய நாளும் கரையோடும் மலையோடும் உருவாடும் கிழிஞ்சல் போல் என் நெஞ்சம் விலையின்றியா. அங்கே தொலை தூரத்தில் சாரல் மழை கண்டேன், நான் பக்கம் வரும்போது சிறை கம்பியா. தவறென பார்த்து கண்ணென்று தலை செய்யதே, தரிசன பார்த்த மேகங்கள் கடல் பேயுதே, கண்கள் காரணம் தேடுதே உன்னை வந்து சே